கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருந்த பரிசுத்த ஆவியானவரின் வரவுக்காக நிறைவுக்காக சீஷர்கள் ஓரிடத்தில் காத்திருந்தனர். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு உலக தோற்றம் முதல் இதுவரைக்கும் காணாத அளவுக்கு வந்து சீஷர்களை நிரப்பினார். இப்படி பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு பேதுருவின் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தது. பேதுரு சரியான பயந்தாங்கோலி. எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் என்று முந்திரி கொட்டை மாதிரி வருவார். ஆனால் பிரச்சனை என்று வரும்போது ஓடி விடுவார். பிறகு எல்லா நம்பிக்கையும் இழந்து தானும் கெட்டு மற்றவர்களையும் கெடுக்கத்தக்கதாக மீன் பிடிக்கப் போகிறேன் என்று போய்விடுவார். அவர் ஒரு நாணல் போல் நிலையான மனதே இல்லை. ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டுமானால் அவருக்கு தேவ வைராகியமும் கர்த்தர் மேலே ஒரு மிகுந்த அன்பும் இருந்தது. ஆனால் தடுமாறுகிறவராக இருந்தார். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுக்கு பிறகு அவர் வேறு மனிதனாக மாறியிருந்தார். ஒரு பயந்தாங்கோலி, திடமான ஒரு தைரியம் உள்ள மனிதனாக மாறினார். முதலில் எழுந்து பிரசங்கம் பண்ணி 5000-7000 பேருக்கு ரட்சிப்பை கொடுத்தது அவர்தான். முடவர்கள் நடந்தார்கள், இறந்தவர்கள் பிழைத்தார்கள். அவ்வளவு ஏன், சிலுவையில் என்னை நேராய் அறையாதீர்கள், அதற்கு நான் தகுதியல்ல, தலைகீழாக அறையுங்கள் என்று சொன்னார். அவர் பயம் ஓடிவிட்டது. அவர் தேவனுக்காக எழும்பி மிகப்பெரிய அளவில் கிரியை செய்தார். ஆமாங்க, நாம் கர்த்தருக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது நமக்காக அவர் செய்யறத இதுவரைக்கும் கேள்வி யாரும் பட்டிருக்க மாட்டாங்க, செவியால உணர்ந்திருக்க மாட்டாங்க. ஏன், உலக தோற்றம் முதற்கொண்டு கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது. தேவனுக்கு நாம் விசேஷமானவருங்க. நமக்காக அவர் செய்து வைத்திருக்கும் காரியங்களை நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது. நம்பிக்கை இழக்காமல் அவருக்காக நாம் காத்திருக்கும் போது நமக்காக அவர் செய்த விசேஷமான காரியங்கள் நம்மை துரிதமாய் சேருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் எனக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறீர், என்ன படைத்து வைத்திருக்கிறீர் என்று எனக்கு தெரியாது. நம்பிக்கை இழக்காமல் உம் வாக்குத்தத்தங்களை நம்பி பொறுமையோடு நான் காத்திருந்து அவைகளை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபைத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.